போன வாரம் என் சின்ன பொண்ணுக்கு கடுமையான ஜுரம். பொதுவா பிள்ளைங்களுக்கு ஜுரம் வந்தா தகப்பன் என்ன நினைப்பான்? ஐயோ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சேன்னு தானே நினைப்பான். ஆனா எனக்கு ஐயோ இதுக்கு எவ்வளவு செலவாகுமோன்னு தான் முதல்ல நினைக்க தோணுது. அவ்வளவு மோசமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சார், கிரெடிட் கார்டு கொடுத்தா கடனை எப்படி வசூல் பண்ணணும்னு ரூல்ஸே இருக்கு. இப்படியெல்லாம் கண்டபடி வந்து மிரட்டினா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சட்டம் சொல்லுது. ராத்திரி நேரத்தில் பேங்க்காரங்க வந்து வசூல் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டரே போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி யாராவது வந்து மிரட்டினாங்கன்னா அவங்கள வீட்டில் பூட்டி வச்சுட்டு ஆயுதத்தோடு வந்து மிரட்டுறாங்கன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உன்னை வேலைக்கு சேர்த்ததுக்கு நான் கோர்ட்டுக்கு போய் கண்டம் காலில் விழணுமா? அதுவும் என்ன பிடிச்சி உள்ள தள்ளுறதுக்கு ஐடியா வேற கொடுத்துட்டு வந்திருக்கேன். சார் பாவம் சார், அவரு ஒழுங்கா டியூ கட்டிக்கிட்டு இருந்த கஸ்டமர் தானே சார். இப்போ ஏதோ தொழிலில் நஷ்டமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு சார். பாவம் அவங்க பொண்ணுக்கு ஜுரமா, அதுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு